Hi viewers, இந்த வீடியோல யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் குறைய ப்ரிப்ரேஷன் லாஸ்ட் மினிட் நம்ம கொஷின்லாம் ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கான ஒரு தகவல் ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த 12 டேஸில் எல்லா பேப்பரையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீகால் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அட் ப்ரெசண்ட்டில் எக்ஸாம் ஹாலில் போய் கொஷின் நீங்கள் படித்தது தெரியும், ஆன்சர் எல்லாமே நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் என்ன அப்படின்னா என்ன ஆன்சர் நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஸோ அதனால் படித்த இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் படிக்காத பிறகு படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய் படித்த மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ இந்த தப்பை வந்து யாரும் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த கொஷின் வித் ஆன்சர் நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அது ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி பிடிஎஃபாக வந்து மாற்றி நான் சென்ட் பண்ண டைம் இல்லை. ஆனால் பட் 12 டேஸ் உங்களுக்கு இருக்குது. நம்ம டெய்லி வந்து நம்ம கொஷின்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்டர் போனவங்க அவங்களுக்கு மார்க் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஆன்லைன் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. பட் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் பார்த்தா உங்களால் ஆன்சர் வந்து கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றத ஒரு அனலைஸாட்டம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த கொஷினில் ஆன்சர் இருக்கும். ஸோ இனிமேல் வர கொஷின்ஸில் ஆன்சர் எல்லாமே நான் கொஷின் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களால் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். The mean of the square of first n natural number is n plus 1, 2n plus 1 divided by 6. The mode of data is 18 and the mean வந்து 24. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 மீன் மைனஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. மீனும் மோடும் சேர்த்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 வரும். இது வந்து ரொம்ப ஷார்ட் கட்டு. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராப்ளம் போடணும், ஒர்க் பண்ணணும் கிடையாது. ஒரே ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஷின் போட்டுடலாம். இந்த ஃபார்முலா அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 வேல்யூ உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூ தெரியும், n+1 2n+1 அதோட கேட்டகரிஸ் ஆஃப் எல்லா நம்பர்ஸுமே லாஸ்ட் nth டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். சார் நம்ம ஒரு கொஷினை படிக்கும்போது அதுலேருந்து எத்தனை கொஷின் நம்மளால் வேற கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ 0 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜாமெட்ரிக் மீனோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? எல்லாமே நம்மளுக்கு 0 அப்படின்னா ஜாமெட்ரிக் மீனும் நம்மளுக்கு 0வாக தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் வந்து √(n² - 1) 12. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின், ரிசல்ட் பேஸ் பண்ணி வர கொஸ்டின். இது வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தான் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இப்போயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் டிவியேஷன் இஸ் 12. அந்த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஃபார்முலா இருக்குது, ஒரே ஒரு லைன் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீன் கொடுத்து மீன் டிவியேஷன் கூட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து மீன் டிவியேஷன் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்துங்க. அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூனிட் ஃப்ரீ நம்பர். எது வந்து யூனிட் ஃப்ரீ நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் r = -1 இருந்தால் ஆரோட வேல்யூ வந்து -1 இருந்துச்சு அப்படின்னா என்ன? இப்போ வந்து உடனே வந்து பர்ஃபெக்ட் பாசிட்டிவ், பர்ஃபெக்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹை டிகிரி ஆஃப் நெகட்டிவ் கார்லேஷன். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் simplest device studying relation between the two variables x and y. Diagram is known as scatter diagram. If two variables x and y bywise distribution have the perfect correlation, they may be connected by. அப்போ இது வந்து கனெக்ட் ஆகும் x/a + y/y = 1. The regression of y on x-க்கு ஒரு ஈக்குவேஷன், x on y-க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அப்படின்னுச்சுன்னா தீட்டாவோட, அதாவது tan தீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தீட்டாவோட வேல்யூ தான் இங்கே ஃபைன் பண்ணணும். அப்போ tan தீட்டா = என்ன ஃபார்முலா? tan தீட்டா = உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? y/x. தீட்டா = tan inverse of y/x. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா செக்ஷன்னா 1/18 கிடைக்கும். That if for two variables x and y in the same mean, the two regression are ரெண்டு regression கொடுத்தாங்க b/beta சொல்லி இவரன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 1 - alpha 1 - a 1 - alpha. The sum of the square difference rank obtained with the physics chemistry by the students test 25. The coefficient rank correlation.
ஓகேவா. ரேங்க் கார்லேஷன் ஃபார்ம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.85. இந்த கார்லேஷன் பேஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் போட்டாவே உங்களோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே போகாது. ஓகேவா. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ப்ளஸ் இதுக்கு ஃபார்முலாஸ் நம்மளுக்கு இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கியூனஸ் வந்து எந்த பேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணி, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, ஸ்கியூனஸோட ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இஃப் த நார்மல் கர்வ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னா அது என்ன ரேஞ்சில் வந்து அது ஃபைண்ட் அவுட் பண்ண 90%, 95%, 99.37% இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மெஷின்ஸ் 1 and 2 மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ்க்கு டிஃபெக்டிவ் அப்படின்றது 1, 2, 3 என்னென்ன எந்த அளவுக்கு டிஃபெக்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சூஸ் அட் த ரேண்டம் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டிஃபெக்டிவ். அப்போ டிஃபெக்டிவ் கூட ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் டிஃபெக்டிவ்னா என்ன, அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம போடுவோம், இவ்வளோ நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணோம், இவ்வளோ பாக்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் டிஃபெக்டிவ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பேக் கண்டைன்ஸ் 10 ஒயிட்டு, இப்போ அடுத்து ஸோ ஒயிட்டு பிளாக் 2 balls வந்து எடுக்கிறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஒயிட் அண்டு செகண்ட் இஸ் பிளாக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் எடுக்கவும் செகண்ட் வந்து பிளாக் எடுக்கவும் என்ன ப்ராபபிலிட்டி. The overall percentage of failures examination 20. The 6 can appear in the examination. What is the probability of at least 5 pass examination? ஸோ இது வந்து நிகழ்த்தவுக்கான ஒரு கொஸ்டின். இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா லாம்டா அது ஈக்குவலாக தான் இருக்கும். மீனும் வேரியன்ஸும் பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஈக்குவல்னா அந்த மீன் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா லாம்டா. சிக்மா ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 5. இந்த ஈக்குவேஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 2 × √2 by e power minus x minus 5 the whole square divided by 8. அடுத்து the formula of psi squared ஈஸியாக போட்டலாம். OI minus EI divided by E the whole square. ஓகே, அந்த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. I running from 1 to n. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஆப்ஷன் வச்சு நம்ம கொஸ்டினை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதான் ரொம்ப நம்ம கொஸ்டினை வச்சு ஆன்சரை தேட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்சரை வச்சு நீங்கள் கொஸ்டினை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாப்புலேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சாம்பிள். ஸோ இந்த ஃப்ரம் த பாப்புலேஷன் கான்ஸ்டன்ட் இன்டர்வல் ஆஃப் த மீன். ஸோ இதோட மீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கான்ஸ்டன்டாக ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேவா. ஸோ மியூ லைஸ் பிட்வீன் த வேல்யூ இந்த மீன் ஆஃப் த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் வேரி பராமீட்டர் பி என்பி. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து என்பி. ஓகேவா. ஸோ அப்போ பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பராமீட்டர் வந்து என்ன இருக்கும் என்னும் பியும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். த ரிலேஷன் பிட்வீன் த மீடியன் அண்ட் குவார்டைல் இஸ் 2m ஈக்குவல் டு Q3 + Q1 pi ஈக்குவல் டு 2x² y மைனஸ் டெல்டா பை. இது ஆக்சுவலாக வந்து வெக்டர். இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரோட டெஃபினேஷன். ஸோ டெல் பை வந்து பண்ணணும் நம்ம. ஓகேவா. 4xy மைனஸ் z³ i. ஓகேங்களா. ப்ளஸ் 2x². ஓகே, ஒய்யை பண்ணும்போது 1 வந்துடும், ஜே வெக்டர் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இசட் பண்ணும்போது 3x z³ பண்ணுறோம். அப்போ 3z வந்து z³ பண்ணீங்க அப்படின்னா z². அதான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். டெல் பை தான் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க i வெக்டர், ஜே வெக்டர் அண்டு z வெக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ பாரோட வேல்யூ டெல் பை இன்ட்டு ஏ வெக்டர் அட் எ பாயிண்ட். ஓகேவா. ஸோ இப்போ அங்கே எடி பண்ணமோ டெல் பை அதோட ஏ வெக்டர் வேல்யூ வந்து அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு இந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். டெல் பை ஏ வெக்டரு. ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் 3 - 1 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ செக் பண்ணி பார்த்துங்க. த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ டேர்ம்ஸ் இன் எக்ஸ்பான்ஷன். ஸோ எவ்வளோ நான் ஜீரோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 5. இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி. ஸோ பாலினாமியலோட டிகிரி வந்து கேட்டிருக்காங்க.
டோட்டலாக பாலினாமியலோட டிகிரி வந்து தெரியும். லாஸ்ட் நம்மளுக்கு ஃபைனலாக வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்க. ஏன்னா கியூபு 1/2 5லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக என்ன வருது அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் தி ஒரு சீரியஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு தி அப்படின்னா 1 - x 1. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்மையும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு, ஸோ ஓகே, இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, பவரில் இருக்கிறது இன்வர்ஸாக இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சைன் கிடைக்கும். ஃபுல் டேர்ம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது சென்டரில் வந்து மைனஸு, இன்வர்ஸில் வந்து மைனஸ் கிடைக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ஃபுல் டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து 1 - x ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலா, 1 + x ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலா, 1 - x ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல் டேர்ம் ப்ளஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வரும். ஸோ இது வந்து x² log x ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். லாக் எக்ஸோட வேல்யூ 0ன்னு சொல்லி log 0ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ log 0ஓட வேல்யூ என்னன்னு பார்த்துங்க. log 0 வந்து கிடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 தான் ஆன்சர் கிடைக்கும். த சொல்யூஷன் ஆஃப் 3x to mod 8. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3யை வந்து அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 3 × 2 6. அப்போ எக்ஸ் கான்கரன்ஸ் டு 6 mod 8. Relation between the vectors u equal to -4, 6, -2v. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்போனா ரிலேஷன் பிட் த வெக்டர்ஸ் வந்து நான் கேட்டிருக்காங்க u equal to -2v. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ள உறவு அப்படின்றது ரெண்டு வெக்டருக்குள்ள என்ன ரிலேஷன்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். So AB is the 3 integers such that GCD of A, 1, BC ஓட வேல்யூ 1, then ABC ஓட வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். Which of the following pair of straight line intersect the range of angles 2x², yx1? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான கொஷின் உங்களுக்கு. அதே மாதிரி ஸோ இது வந்து parallel distribute straight line C கண்டிஷன் வந்து h² = AB. நெக்ஸ்ட் PQR ஓட வேல்யூ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பைசெக்டர். ஓகே, பைசெக்டர் அப்படின்னா அந்த ஆங்கிள் ஃபார்ம்ல வந்து PQR வேல்யூ √3x + y = 0. இந்த ஆக்சிஸ் ஆஃப் பரபோலா x² - 3y 6x + 6 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் இந்த எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிப்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீள்வட்டத்தின் செவ்வகம் 10/3. ஹைபர்போலாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது 5/3. இது ஃபுல்லுமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டீட்டெயிலாக நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆங்கிள் OP. ஸோ இதோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர் ஆஃப் வேல்யூ அந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ரீஃபார்ம்டு பை √6. ஸோ நெக்ஸ்ட் வந்து y = a, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. d² y/dx² ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா +1. ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். n × yன்னு சொல்லிட்டு இந்த nth டெரிவேட்டிவ்ல கால்குலஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஃபார்முலா. இந்த மாதிரி n × y². அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஒரு இது வரும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n - 1 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா u = f of y z zx then ∂u / ∂x + ∂u / இது ஃபுல்லுமே என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். யூன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸை பொறுத்து பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், பார்ஷியல் ரெஸ்பெக்ட் டு இசட் மூணையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் வேல்யூ e⁴ ஸோ சமேஷன் சீரீஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீரீஸ் k < 1 இருக்கணும். ஸோ அப்போனா வந்து இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸ். L inverse வேல்யூ tan inverse 1/s வந்து பார்த்தீங்கன்னா sin t/. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ sin² வேல்யூ டேபிளில் வந்து sin² வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10.08. ஸோ த லைன் x - y + 2 = touch the parabola y² = 8x. ஸோ த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ 2, 4. ஸோ the sum of the focal distance from any point of the ellipse 9x² + 6x² = 144. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 8. ஓகேங்களா?
ஸோ டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இது வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறத ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஷார்ட்கட்டாக எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். டீட்டெயிலாக ப்ராப்ளம் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.